உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் பொய் செய்திகள். வணக்கம், இது தமிழ் voice.com செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்திற்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று காலை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளார். இன்று காலை 10 மணிக்கு மகளிர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் யாழ் வீரசிங்க மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கு உணவு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண சாவகச்சேரியில் யாழ் மக்கள் பிரதிநிதிகளையும் அதிகாரிகளையும் சந்தித்து அங்கு நிலவும் குறைபாடுகள் அபிவிருத்தி தொடர்பாகவும் பிரதமர் கலந்துரையாடியுள்ளார். பிரதமருடன் மகளிர் விவகார அமைச்சர் ரோசி சேனநாயக்க, ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோரும் இதன் போது இணைந்து கொண்டிருந்தனர். இதன் பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு யாழ் பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியின் தொழில்நுட்ப ஆய்வு கூடத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்து சமுத்திரத்தின் பாதுகாப்பு குறித்து இந்தியாவின் கரிசனைகளை போக்குவதற்காக இந்தியாவை உள்ளடக்கிய முத்தரப்பு ஒத்துழைப்பு திட்டம் குறித்து இலங்கை, சீன ஜனாதிபதிகள் ஆராய்ந்துள்ளனர். சீன ஜனாதிபதியுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். அதன் போதே முத்தரப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் ஆராய்ந்துள்ளனர். சீனா, இலங்கை, இந்தியா ஆகிய நாடுகள் மத்தியில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆராய்ந்தனர் என சீனாவின் உதவி வெளிவிவகார அமைச்சர் லியூ ஜியான்சு தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் 3 நாடுகளும் முக்கியமானவை. பொருளாதாரம் மற்றும் சமூக அபிவிருத்தி போன்ற விடயங்களில் ஒத்துழைப்பது 3 நாடுகளுக்கும் பயனுள்ளதாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி உயர்தர மாணவர்களுக்கான தொழில்நுட்பவியல் பாடத்துறை ஆரம்பிப்பதற்கான உத்தியோகபூர்வ அனுமதியை கல்வி ராஜாங்க அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளருமான டக்ளஸ் நாணயக்கார ஆகியோரும் இணைந்து இன்று வழங்கி வைத்தனர். இதன் பாடத்திட்டத்தினை செயற்படுத்துவதற்கான கட்டிடத்தையும் அதற்கான பொருட்களையும் பாடசாலை நிர்வாகம் தமது சொந்த பணத்தில் பெற்றுக்கொள்ள உள்ளது. இந்த திட்டத்திற்காக 60 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக பாடசாலையின் அதிபர் வணக்கத்திற்குரிய நானா ஜோனா ஞானப்பொன் ராஜா தெரிவித்துள்ளார். 30 மில்லியன் ரூபாய் கட்டிடத்திற்காகவும் மிகுதி 30 மில்லியன் ரூபாய் உபகரணங்களுக்காகவும் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எஸ்பி திசாநாயக்க தொடர்பிலான நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என ரோசி சேனநாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க தொடர்பிலான நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் ரோசி சேனநாயக்க தெரிவித்துள்ளார். மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் ரோசி சேனநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை எஸ்பி திசாநாயக்க கடுமையாக சாடியிருந்தார். சந்திரிகாவை அடித்து வீதியில் நிர்வாணமாக ஓடவிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். மேல் மாகாண சபை உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர, மகளிர் விவகார அமைச்சர் ரோசி சேனநாயக்க உள்ளிட்ட பலரும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். தற்போது எஸ்பி திசாநாயக்கவிற்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது எஸ்பி திசாநாயக்க ஒரு அமைச்சரவை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கைதிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்க சட்டமா அதிபர் எடுத்த நடவடிக்கைகள் கடும் ஆட்சேபனையை தெரிவித்த சிரேஷ்ட சட்டத்தரணி KV தவராசா, அரசியல் கைதிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்க சட்டமா அதிபருக்கு அதிகாரம் இல்லை என நீதிமன்றில் வாதிட்டுள்ளார்.
2014ஆம் ஆண்டு ஆடி மாதம் 14ஆம் திகதி பயங்கரவாத தடைப்பிரிவு போலீசாரால் கைது செய்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட வழக்கு மேலதிக விசாரணைக்காக கொழும்பு நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பயங்கரவாத தடைப்பிரிவின் பொறுப்பதிகாரி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். குறித்த வழக்கின் சந்தேக நபரான சாவகச்சேரியை பிறப்பிடமாக கொண்ட சுப்பிரமணியம் நீதிகேசனை தமிழீழ விடுதலை புலிகள் செயற்பாட்டில் தொடர்புகளை கொண்டவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரணைகளை நடத்தி விசாரணை அறிக்கைகளை சட்டமா அதிபருக்கு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த விசாரணை குறித்து எழுந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு இடம்பெற்றது. கூட்டுக்கட்சிகளின் தேசிய அரசாங்கத்தின் இலங்கை தமிழரசு கட்சியே பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாக வேண்டும். நிலவி வரும் அரசியல் சூழ்நிலைக்கு அமைய சம்பந்தன் மட்டுமே எதிர்கட்சி தலைவருக்கு பொருத்தமானவர் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. சம்பந்தனை எதிர்கட்சி தலைவராக்கினால் பூரண ஒத்துழைப்பினை வழங்கி ஆதரிப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் அந்த கட்சி அறிவித்துள்ளது. தேசிய அரசாங்கத்தின் கூட்டு ஆட்சியின் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் யார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நிலைப்பாட்டினை வினவிய போதே அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஹசன் அலி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பண்ணைக்கடலில் 80 கிலோகிராம் கடல் அட்டைகளுடன் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் ஃபைபர் கிளாஸ் டிங்கி படகில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்கப்பட்ட இந்த கடல் அட்டைகளை எடுத்துச் சென்ற போதே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அவரை யாழ்ப்பாணம் மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் கடற்படையினர் கூறியுள்ளனர். புதிய அரசுக்கு ஆதரவளிப்பது அமைச்சு பதவிகளுக்காக அல்ல என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கலந்துரையாடலில் இடம்பெயர்ந்த மக்கள் மீள்குடியேற்றம், சுன்னாகத்தை அண்டிய பிரதேச நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் நீரில் கலந்த விவகாரம், பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களுக்கு எதிர்காலம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் பேசப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்திய வீட்டு திட்டத்திலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய வீட்டு திட்ட புள்ளி பலங்கள் முறையால் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிக குடும்ப உறுப்பினர்களை கொண்டவர்களே அதிக புள்ளியிடல் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த முறையின் அடிப்படையிலேயே வீட்டு திட்டத்திற்கான பயனாளிகள் தெரிவு செய்யப்படுகின்றனர். இதனால் குடும்பத்தில் அதிக உறுப்பினர்களை போரில் இழந்த குடும்பம் ஒன்றுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக கணவன்மாரை இழந்த ஒரு குழந்தையுடன் வாழும் பெண்கள், 2 உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள் என்பதனால் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தின் மீள்குடியேற்றம் முடிவடைந்து விட்டது என்று முன்னைய அரசாங்கம் சர்வதேசத்திற்கு சொன்னது பச்சை பொய். போரினால் இடம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு இதுவரை எதுவுமே வழங்கப்படவில்லை என்பது இங்கு நேரில் வந்து பார்த்த போதுதான் தெரிந்துள்ளது. எனவே தமிழ் மக்கள் வாக்களித்து வந்த ஜனாதிபதியும் புதிய அரசாங்கமும் விரைவாக பிரச்சனைக்குரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அம்பாறை மாவட்டத்திற்கு விஜயம் செய்து வளத்தாப்பட்டியில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட எம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன், வன்னி மாவட்ட எம்பி சிவசக்தி ஆனந்தன் ஆகியோர் நேற்று வியாழக்கிழமை அம்பாறை மாவட்டத்திற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். இதன்போது 4ஆம் காலனி, வளத்தாப்பட்டி, தம்பிளிவில் போன்ற கிராமங்களுக்கும் விஜயம் செய்தனர். அவர்களை முன்னாள் எம்பி குணசேகரம் சங்கர் வரவேற்று அப்பகுதிகளை காண்பித்தார். எதிர்காலத்தில் ஐநாவின் செயற்பாட்டிற்கு தமிழருக்கு நன்மை உண்டா?
இவ்விடயம் தொடர்பாக இம்மாத இறுதியில் முக்கிய முடிவுகள் வெளிவரும் என ஐநாவின் 28வது கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட தமிழர் பிரதிநிதிகள் விவரிக்கின்றார்கள். யாரும் ஐநாவை ஏமாற்ற முடியாது. இலங்கையில் நடந்த அழிவிற்கு ஐநா உரிய பதிலை வழங்கும். இதில் மாற்றம் இல்லை. அதன் முக்கிய வேலை திட்டங்களில் ஐநா முக்கியஸ்தர்கள் இணைந்துள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. ஏழாலை ஸ்ரீமுருகன் பாடசாலை குடிநீரில் நச்சு கலந்த கொடிய செயலுக்கு பொறுப்பானவர்களை தவிர்த்து இன்னொருவர் மீது பழி சுமத்தும் பின்னணி என்ன என்று கேள்வி எழுப்பி ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தேசிய அமைப்பாளர் பசுபதி சீவரத்தினம் ஊடகங்களுக்கு அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட நிலையில் அப்பாடசாலையின் கல்வி பயிலும் ஒரு மாணவியின் தந்தையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் தனது தம்பி என்றும் அதை தமது கட்சியோடு சம்பந்தப்படுத்தியும் ஆதாரமற்ற ஒரு செய்தியை இணையதளங்கள் ஊடாக பரப்பும் செயலானது பெரும் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் மயிலங்காடு மக்கள் மத்தியில் உருவாக்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து இந்திய செய்தி. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு பாரத ரத்னா விருதை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கி வைத்துள்ளார். டெல்லியில் உள்ள வாஜ்பாயின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு பாரத ரத்னா விருதை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நேரில் வழங்கி வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட மிக முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. பிரான்ஸ் மலைப்பகுதியில் நொறுங்கி வீழ்ந்த விமானத்தின் துணை விமானிதான் அந்த விபத்துக்கான காரணம் என்று அது குறித்து விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெர்மன் விங்ஸ் நிறுவனத்தின் A320 ரக விமானம் ஸ்பெயினின் பார்சிலோனா நகரிலிருந்து ஜெர்மனியின் டுவாஸ்டாஃப் நகரை நோக்கி செவ்வாய்க்கிழமை காலை புறப்பட்டு சென்றது. அந்த விமானத்தில் 144 பயணிகள் விமானிகள் உட்பட 6 ஊழியர்கள் இருந்துள்ளனர். இந்த நிலையில் பிரான்சின் மலைப்பகுதியில் அது விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தின் போது விமானத்தில் இருந்த அனைவரும் உயிரிழந்தனர். அந்த விமானத்தின் தொழில்நுட்ப விவரங்கள் விமானிகளின் உரையாடல்கள் அடங்கிய கருப்பு பெட்டி விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கிடைத்த விவகாரங்கள் குறித்து விபத்தை விசாரித்து வரும் பிரைஸ்ராபின் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழ் voice.com செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இந்த செய்திகளை விரிவாக வாசிக்க தமிழ் voice.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். எமது அடுத்த செய்தியினை நாளை நீங்கள் கேட்கலாம். எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் voice செய்திகள். உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com